ஏண்டா ஏதாவது ஒரு விஷயமாவது சொன்ன மாதிரி செய்றியாடா? ஏய் நீ தான் விசில் போட சொன்னா? நான் குக்கருக்கு விசில் போட சொன்னா நீ எதுக்கு விட்டு பொண்ணுக்கு விசில் போட்டுட்டு இருக்க? சுவாதி இப்படி என்ன நெருக்கு நான் செத்து போல இருக்குடி. சாவுடா சாவு. சுவாதி நான் செத்தா உனக்கு புதுசா புருஷன் கூட கிடைப்பான். ஆனா என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைப்பானா? என்னடி முதல்ல இதுக்கு ஹெவி ரியாக்ஷன் வரும், இப்போ ரியாக்ஷன் கூட பண்ண மாட்டியடி. சுவாதி காலிங் பெல் சவுண்ட் வருது. என் கழுத்தை விட்டு கொஞ்சம் காலிங் பெல்ல பாரு, இறக்கி விடுறி. நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டே போதும். ஆளு பார்க்கதான் பள்ளி மாதிரி இருக்கா, பண்றதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த நேரத்துல ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்றது? நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது பிரேக் விட்டாச்சு. அம்மா அம்மா டேய் குமரா, ஐயோ மாட்டோ. டேய் குமரா, அம்மாடா. ஏ சுவாதி நீ சரியான சைக்கோ தெரியுமா? இப்பதான் என்ன துவச்சு காய வச்சுட்டு போற, திருப்பி வந்து அம்மான்னு சொல்ற. உன்ன மாதிரி அம்மா எனக்கு தேவையில்லடி. டேய் மென்டல் வந்திருக்கிறது ஏன் அம்மாடா? உங்க அம்மா சுவாதி ரெடி ஆடி வாடி. வா வா வா. குமரா நான் மறந்தேன், நான் காலையிலே குளிச்சிட்டேன். ஐயோ குளிக்கிறது இல்லடி சுவாதி, பொம்பளை கெட்ட போடுடி. என்ன இவ்வளவு ஃப்ரீயா அது இருக்கு? ஏன் Dressடா? சீ சாரி ஸ்வைங். வந்துட்டேமா. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ. சுவாதி அம்மா மாப்ள அத்தை எப்படி? ஏ சுவாதி, உங்க அம்மா இங்க வந்ததுல இருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம கப்பிள்ஸா தான் நடந்துக்கிறோம், புரியுதா? ஏன் உங்க அம்மாக்கு மட்டும் நம்ம இன்னும் கப்பிள்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் தெரிஞ்சா நம்மள பிரிச்சு விட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கடி. கரெக்டா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி உன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஃபாலோ மீ. பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறியா? தற்குறி தாலி கட்டினதே மறந்துட்டு தெரியுதே. எவ்வளவு நேரம் தாண்டி கட்டி பிடிச்சு நிப்ப? வா உள்ள போலாம். உள்ள போலாம் அத்தை. அத்தை நான் எடுத்துக்கிறேன். உட்காருமா. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஒரு மாசத்துக்கான துணி எடுத்து வந்திருக்கும் போல இருக்கே. ரொமான்டிக்கா பாக்குறோம் போல. இப்போ நம்ம ரொமான்டிக்கா கட்டுவோம். ஐயோ இவ வேகாத முட்டைகோசுன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காளே. மென்டல், உங்க அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க சொன்னேன்டி. அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க? அப்பாக்கும் உனக்கும் பிரச்சனையா? அப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? பைத்தியம், என்னடி கேள்வி இது? கேஷுவலா இருக்கட்டும்னு கேட்டேன்டா. அம்மா நீ சொல்லுமா. உங்க அப்பா என்னை வீட்டை விட்டு தொடுத்துனா உங்க அப்பாவை இந்த உலகத்தை விட்டே தொடுத்திடுவேன். டேஞ்சர் சைன். ஆத்தாலும் மகளும் லேடிஸே ராணுவ படம் தான். சூப்பர்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணும் உன்ன மாதிரியே இருக்கணும். உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அத்தை அப்புறம் நீங்க ஏன் வந்தேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஏன் வந்தேன்? நானா மாப்ள? நீங்க 2 பேரும் ஒன்னா, உங்க 2 பேர் கூட கொஞ்ச நாள் ஒன்னா இருந்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரா, அதான் எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயம். அதான் இருந்துட்டு போலான்னு வந்தேன் மாப்ள. ஓஹோ, ஊரே உன்னை கண்டா பயப்படும், நீ பயப்படுறியா? அத்தை எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் கால் இருக்கு, நான் அப்படியே போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி சுவாதி, நீ எப்பவுமே ஒரு கேவலமான காஃபி போடுவலாமா? அந்த காஃபியை மட்டும் அத்தைக்கு போட்டு கொடுத்துரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கம் டு கிச்சன். அம்மா நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேலை சமாளிச்சிட்டோம். சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி வர வச்சுட்டாங்களே. நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க போய் தொலைஞ்சா? சுவாதி, நான் தான். டேய் மேஜிக் டப்பையா? உங்க அம்மா ஒண்ணும் உங்க அப்பா ஊருக்கு போனதுக்காக வந்த மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? நம்மள செக் பண்றதுக்காக வந்த மாதிரி தெரியுது. டேய் நம்மள எதுக்குடா செக் பண்ணனும்? நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது அது லவ் பண்றோம்னு செக் பண்ணாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவங்களே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. இப்போ என்ன? எக்ஸாக்ட்லி, கல்யாணம் ஆயிடுச்சு. இதுங்க இப்போவாச்சு கப்பிள்ஸா இருக்குதுங்களா இல்ல முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருக்குதுங்களா செக் பண்றதுக்காக வந்திருக்காங்கடி. Is it? It is. சரி என்ன பண்ணலாம்?
இப்போதான் நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான தருணம். சூப்பர்டா. ஆக்ஷன் கட்ல யார் சொல்லுவா? டைரக்டர் சொல்வார். ஓகே. ஏய், இங்க ஆக்டர், ரைட்டர், டைரக்டர் எல்லாம் நம்ம தான். ஆடியன்ஸ் அன்னலக்ஷு. அது யாரு? உங்க அம்மா தாண்டி. இன்ட்ரஸ்டிங். நான் சொல்றது அப்படியே செஞ்சா போதும். ரூல் நம்பர் 1, நம்ம எங்க போனாலும் கையை பிடிச்சிட்டு ஒன்னாதான் போகணும். ரூல் நம்பர் 2, அப்பப்போ ரொமான்டிக் லுக் கொடுத்துக்கணும், தூரத்துல இருந்தாலும். யாருக்கு? உங்க அம்மாக்கு. ஓகே ஓகே ஓகே. டேய், எனக்கு தாண்டி. டேய், கன்ஃபியூஸ் பண்ணாத, தெளிவா சொல்லு. அம்மாக்கா உனக்கா? முதல்ல நீ ரொமான்டிக் லுக் கூட. ஏய், இந்த லுக்க மட்டும் ஆன்ட்டி கிட்ட கொடுத்த அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். பாரு. சரி விடு. ரூல் நம்பர் 3, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. சரி, ரூல் நம்பர் 1 என்னன்னு சொல்லு பாப்போம். ஆக்சுவலி ரூல் நம்பர் 1 இஸ் ஐயோ மறந்துட்டேனே. நான் சொல்லட்டா? எங்க போனாலும் கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே போகணும். குமரா! ஸ்வாதி! மாப்பிள தள்ளுங்க மாப்பிள. ஐயோ அத்தை! வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. என்னடி சுவாதி, என்னாச்சு? வர வர என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அவன். குமரா! தோ வர ஸ்வாதி. அம்மா ரீமாசன் மாதிரி தவள விட்டாங்களே. என்னடி புருஷனை பேர் விட்டு கூப்பிடுற? சமூகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? சண்முக மாமா தான் ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? சண்முக மாமா இல்லடி, சமூகம். இந்த காமெடியை கேட்கறதுக்கு நான் வெளியவே இருந்திருக்கலாமே. எதுக்கு ஸ்வாதி கூப்பிட்ட? அடி! Why this? நான் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? மீன் குழம்பு வைக்கணும், மல்லிப்பொடி இல்லைன்னு சொல்லி மல்லிப்பொடி வாங்கிட்டு வர சொன்னா அதானே? இது என்ன? இது மல்லிப்பொடி தான். யாரை ஏமாத்த பாக்குற? எனக்கு மல்லினா என்னன்னு தெரியாதா? இல்ல முன்ன பின்ன நான் மல்லிய பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நான் தான் சாமிக்கு போட்டுட்டு இருக்கேன். அது அழகா வெள்ளையா குட்டியா கொலு கொலுன்னு இருக்கும். இது வேற கலர்ல இருக்கே. இங்க பாரு, எனக்கு இந்த லோக்கல் மல்லிலாம் வேணாம். எனக்கு வெள்ளையா அழகா தலையில வைக்கிற மாதிரி வேணும். தலையில வைக்கிற மாதிரி தானே? ஆமா. இந்த வைக்கிறேன் இரு. மல்லி மல்லி அவனே, ஏமலே கை வைக்க. வித்தியாசம் தெரியாது உனக்கு? சாப்பிடா, ஒரு எங்க மல்லி எங்க அங்கிட்டு யார் நீ என்ன உனக்கு உங்க ஆத்தாக்காரி அடிச்சா சரியா போயிடும்டி எல்லாம். ரெண்டு பேரும் நிறுத்துங்க சொல்றேன்ல. என்ன நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க? என்னடி சுவாதி, மாப்பிள்ளைய வாடா போடான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுற? அதுவும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிற? உனக்கு வேணா அவன் மாப்பிள்ளையா இருக்கலாம், பட் எனக்கு ஃப்ரெண்ட், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சொதப்பிட்டா. என்னது ஃப்ரெண்டா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆகலையா? இல்ல ஆண்டி, நாங்க கப்புள்ஸ் தான். அவ ஃப்ரெண்டுன்னு சொல்றா? அது ஃப்ரெண்டு, அது கப்புள் ஃப்ரெண்ட்லி ஆண்டி. இந்த கப்புள்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த நட்பு விட்டு போக கூடாது இல்லையா? அதனால ஃப்ரெண்ட்லியான கப்புளான ஃப்ரெண்ட்லி கப்புள் ஃப்ரெண்ட்லி ஆண்டி. ஸ்வாதி ஆமாவா? ஆமா சொல்லு. ஆமாடா, ஆமாமா. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பண்றது பார்த்தா இன்னும் புருஷ முன்னாடி ஆகாம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரு உங்க அப்பாவை கூப்பிடுறேன். அம்மாமா, இப்ப ஏமா அப்பாக்கெல்லாம் கால் பண்ற? நாங்க கப்பிள்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீ ஒரு ஆளே பார்த்தாதா? போதும் தான், அதான் சொல்றேன். நான் வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி நடந்துக்கவே இல்ல. எப்படி நடந்துக்கிட்டாமா நாங்க உன் கண்ணுக்கு கப்பிள்ஸா தெரியும்? அன்பா இருக்கணும், ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விடணும், ம். ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கணும். சாரி. இதெல்லாம் பண்ணா நாங்க கப்பிள்ஸ் நீ ஃபைனல் பண்ணிடுவல? இனிமே பாரு. டேய் குமரா, வாடா போலாம். இப்ப பாருடி ஆண்டி, சாதிச்சு காட்டுறேன்டி. அந்த வேலை கரெக்டா நடக்குது. என்னடி பண்ற? அட்ரா. யோர் விஷ். டேய் பண்ணாட, கிஸ் அட்ரா. ஓ கிஸ்ஸா? எஸ். சாரிடா, ஏன்டா நம்மளால கப்பிள்ஸாவே இருக்க முடியல? ஸ்வாதி, அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும்டி. நம்ம ரொம்ப வருஷமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டோம். அதுவும் இப்ப இருக்கிற பெஸ்டீஸ் மாதிரி இல்லாம நம்ம உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ். என்னை பத்தி நீயோ உன்னை பத்தி நானும் இது வரைக்கும் தப்பா நினைச்சதே இல்ல. இப்படிலாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கப்பிள்ஸா மாற சொன்னா அவ்வளவு ஈஸியாலாம் வராதுடி. ஆமாடா, பட் அம்மாக்கு நீயும் நானும் கப்பிள்ஸா இல்லன்னு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டிவோர்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. டிவோர்ஸா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது குமரா. என்னாலே முடியாதுடி. ஸ்வாதி, நம்ம இப்ப ஹக் பண்ணிட்டு இருக்கோம். டிவோர்ஸா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது குமரா.
டிவோர்ஸ். சுவாதி, சி, டிவோர்ஸ். சுவாதி, ஓ, டேய் என்னடா பண்ற? சுவாதி கவனிச்சியா? டிவோர்ஸ்னு சொன்னா நம்மள மிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறோம்டி. இத யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி? இப்படி. எங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம், எங்க போயிருப்பாங்க? எதுக்கு மூக்கிலே பம்ப் அடிக்கிறாங்க? பேக் யூ டர்ன். சுவாதி, உங்க அம்மா நம்மள பாக்க வராங்க. கேக்கலடா. ஏண்டி கத்துற? தெரியலடா. ஐயோ, டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். என்னது டிவோர்ஸா? நம்மளோட உங்க அம்மா ரொம்ப வெக்கப்படுறாங்கடி. ஐயோ அத்தை, ஒர்க் அவுட் ஆகுதுடி. நம்ம தான் சரியா கவனிக்கல போல. அஷோ, ஐயோ அத்தை, என்னத்த நீங்க? என்னங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. பசங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நான் வேற இங்க இருந்தா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குங்க. நான் இங்க இருந்து கிளம்புனாதான் பேரனும் பேத்தியோ சீக்கிரமா வித்து கொடுப்பாங்க. போன்ல எல்லா கதையும் கேட்பீங்களா? நான் நேர்ல வந்து பேசுறேன், வைங்க. ஐயோ அத்தை, எத்தனை வாட்டி ஒரே ரியாக்ஷன் கொடுக்க. அம்மா, பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ஷாப்பிங்கா? இல்லம்மா, நான் ஊருக்கு கிளம்புறேன். கிளம்புறியா? என்னத்த சொல்றீங்க? கிளம்புறீங்களா? நீங்க ஒரு வாரம் இருப்பீங்கன்னு நினைச்சதானே ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளா வாங்கி வச்சிருந்தேன் நானு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்ள, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அத்தைக்கு எப்பவுமே குறும்புதான். நேக்கா கேக்குது பாத்தியா? நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. தேங்க்யூமா. தேங்க்யூ. இப்படி இருந்தீங்கன்னா பத்தாதுமா. இல்லம்மா, இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சொன்னோன்னு வச்சுக்கோ, இன்னும் டைட்டா ஹக் பண்ணுவோம். இப்படியே லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்காம சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தைய கையில கொடுங்க. யாரு குழந்தையம்மா? உங்க குழந்தை தாண்டி. எங்களுக்கு குழந்தையே இல்லையம்மா. பெத்து கொடுங்கன்னு சொல்றேன். எது பெத்து கொடுக்கணுமா? மா இங்க பாரு, மேக்ஸிமம் ஹக் தான், அதுவும் உனக்காக தான். இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா அப்புறம் நான் வாந்தி எடுத்துருவேன். வாந்தி எடுத்துருவியா? அதாவது அத்தை, முழுகாம போனா வாந்தி எடுப்பாங்களா? அததான். சுவாதி, நீ சொல்லு, என்ன வாந்தி எடுப்ப? இல்லம்மா. மாப்ள, அத்தை, ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா? அங்கிள் மண்டமல சத்தியமா சொல்றேன். இல்ல சுவாதி, மாப்பிளை ஐ லவ் யூ சொல்லு பாக்கலாம். மா, அவன் ஐ லவ் யூ அத்தை. ஐ லவ் ஸ்வாதி, ஸ்வாதி லவ்ஸ் மீ. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குமா அத்தை? யூனிவர்சல் ட்ரூத். ஓ அப்படியா? எங்க உன் பொண்டாட்டிக்கு பாசமா ஒரு முத்தம் கொண்டு பாக்கலாம். முத்தமா? ஐயோ, கிஸ் அடிக்க வர. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகமா போறீங்க. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். அம்மா, ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும், இல்லனா இல்லனா டிவோர்ஸ் தான். டிவோர்ஸா? குமரா, குமரா, குமரா. அடிச்சு பறக்க விட்டு கட்டி பிடிக்க தேடுது பார். என்னால வர முடியாதுடி. உங்க அப்பாவை இப்பவே வர சொல்றேன். மிலிட்டரி கார் வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். செத்தோம்.